அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களாகவே ஒரு பெரிய மன உளைச்சல். எந்த தகவலை எடுத்து நம்ம காணொலியாக பதிவு செய்கிறது தெரியலையே அப்படின்னு இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களுடைய ஒரு உரை ஒன்றை பார்க்க முடிந்தது. அந்த உரையில் பயங்கரமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. நான் திமுகவுடைய ஒட்டு திண்ணதான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாரும் சந்தேகப்பட வேண்டாம். 100% நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம், நான் திமுகவுடைய அறிவாலயத்துடைய ஒட்டு திண்ணி தான் அப்படின்னு ஒரு அதிரடியாக ஒரு அறிவிப்பு வனத்தை வெளியிட்டு இருக்கிறார். அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. திமுகவில் சுயமரியாதை இருக்குது, சுயமரியாதை இயக்கம் கண்டவர்கள், பெரியாருடைய பேரன்கள், அவருடைய பாதையில் நாங்கள் உருண்டுக்கிட்டே போவோம், உருட்டிக்கிட்டே நாங்கள் போவோம் அப்படின்னு இன்றைக்கி பல அரசியல் வித்தைகள்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அறிவாலயத்தோட ஒட்டு திண்ணி என்கிற ஒரு அறிவிப்பை ஒரு மனிதன் வெளியிடுகிறார் என்றால் எந்த அளவுக்கு அவர் மானங்கட்டு போய் இருக்கிறாரு, கேடு கட்டு போய் இருக்கிறாருங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள தான் வேணும். அப்படிப்பட்ட ஐயா சுபவீர பாண்டியன் ஏன் இந்த பொழப்பு பொழைக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வி. திமுகவில் முட்டை கொடுக்கறதுக்குன்னு நிறையா பேர் இருக்கிறாங்க, வாடகை வாய்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி பேராசிரியராக இருக்கக்கூடியவர் யாருன்னா ஐயா சுபவீர பாண்டியன் தான். தமிழ் சினிமாவில் சந்தானம் நடித்த ஒரு கதாபாத்திரம் ஒன்று இருக்கும். நான் டாக்டர்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ கேட்பாங்க, ஏன் இவர் டாக்டர்னு சொல்கிறாரு அப்படின்னு. யாரோ அவரோட ஆள் மனதில் போய் அவர் டாக்டர்னு நம்ப வச்சுருக்காங்க, அதிலேருந்து அவர் வெளியில் வர முடியல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவங்களோட மனநிலை நான் வாடகை நான் ஒட்டி திணி இன்னொருத்தர் அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் எல்லாரும் என்னை திமுகவுக்கு முட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நான் முட்டு கொடுக்குறேன்லாம் கிடையாது, நான் பெரிய அண்டா அப்படின்லாம் ஒருத்தர் சொன்னார். அப்போ இவங்களோட மனநிலையில் எனக்கு எப்படி இருக்குதுன்னா, நான் ஒட்டு திணி, நான் வாடகை வாய், நான் அண்டா அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் இவங்களை நம்ப வைக்கிறாங்க. எல்லாம் அந்த 200 ரூபா படுத்துகிற பாடுங்க. எவ்வளோ தீவிரமாக ஒரு அரசியல் காலம் இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது. இவனுங்க இந்த 200 ரூபாயை வாங்கிக்கிட்டு இவனுங்க கொடுக்கக்கூடிய முட்டும் தாங்க முடியல. தலைவலிக்கு எவ்வளோ மாத்திரைகள் நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த தலைவலியே போகாது போல் அப்படி ஒரு தலைவலி இவர்கள் பேசக்கூடிய பேச்சையெல்லாம் நம்ம கேட்கும்போது. அப்படி ஐயா சுபவீர பாண்டியன் ஒரு உரை ஒன்று நிகழ்த்துறாரு. கருஞ்சட்டை விருது வழங்கும் விழா. அது என்ன கருஞ்சட்டை விருது வழங்கும் விழா? அதாவது திருமணம் கடந்த உறவுன்னு எப்படி ஒரு அநாகரிக செயலுக்கு ஒரு புனிதமான பெயரை இவர்கள் உருவாக்கி கொண்டார்களோ அதுபோல் கருஞ்சட்டை விருது வழங்கும் விழான்னு இவர்களை வைத்துக்கொள்வது. யார் யாரெல்லாம் திமுகவிற்கு முட்டு கொடுக்குறாங்க, தமிழர்களுடைய வரலாற்றை மாற்றி எழுதி புத்தகம் வெளியிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டு விழா நடத்துறது. ஏன்னா வேற ஒன்றும் நடத்த மாட்டானே. திராவிடம் ஆரம்பத்துலேருந்தே என்ன பண்ணிட்டு வந்திருக்குன்னா, அவர்களுக்கென்ற ஒரு அரசியல் குழு, அவர்களை விமர்சிப்பதற்கு அவங்க ஆட்கள்லேயே ஒரு குழு, இறுதியாக அதற்கு ஆதரவு கொடுப்பதற்கு அவங்க ஆட்களே ஒரு குழு, போராடுவதற்கு அவர்களுக்கு ஒரு குழு, பத்திரிகை நடத்துவதற்கு ஒரு குழு, புத்தகம் வெளியிடுவதற்கு ஒரு குழு, இந்த மாதிரி எல்லாமே அவர்கள் சார்ந்தவர்கள், அவர்களுடைய இயக்கம் சார்ந்தவர்களே குழுவாக உருவாக்கி இன்றைக்கி அந்த புழுக்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்குன்னா, கருஞ்சட்டை விருது வழங்கும் விழாவில் உட்கார்ந்து கொண்டு விருது ஒன்றை வழங்கியிருக்காங்க. ஐயா சுபவீர பாண்டியன் அந்த உரையில் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் தமிழை முன்னிறுத்தி தமிழை மிகப்பெரிய ஒரு அடையாளமாக மாற்றி காமித்தது திராவிட இயக்கம் தான் அப்படிங்கிறாரு. ஆனால் ஐயா ஸ்டாலின் தமிழில் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. தமிழை வளர்த்த ஐயா கருணாநிதி உண்மையிலே வளர்த்தாரான்னு கேட்டால் வளர்த்தார் என்பதை விட தமிழை பேசி அவருடைய அரசியல் இயக்கத்தை வளர்த்தார். இதுதான் உண்மை. தமிழ்னு பேசினார், அதன் மூலியமாக திராவிட இயக்கத்தை வளர்த்தார், அதன் மூலியமாக அவர் நல்லா வாழ்ந்தார், நல்லா சம்பாதிச்சார். இன்றைக்கி அவருடைய அரசியல் ஒரு பெரிய ஒரு சக்தியாக மாறி நிற்கிறது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் தமிழை வளர்த்திருந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆங்கில வழி கல்வி என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்காது. தமிழ்நாட்டில் ஆங்கில வழி கல்விக்கு இன்றைக்கி அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழ் என்பது வளர்ந்திருந்தால் தமிழ் கல்வெட்டுகள் அளிக்கப்பட்டிருக்காது. தமிழ்நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தால் தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்டு இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் தமிழர்கள் தமிழ் மீது பற்று கொண்டு இருந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் தமிழுக்கு பற்று இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி திமுக அரசை எதிர்த்து மக்கள் போராடி கொண்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே நடக்கலை. ஏன்னா தமிழை இங்கே யாரும் வளர்க்கலை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு, இங்கே இருக்கக்கூடிய எல்லா வணிக வளங்களையும் தமிழ் உறுதியாக இருக்கணும்னு. எப்போ 1967 ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு முன்னாடியே இந்திய எதிர்ப்பு பேரணியில் கலந்துக்கிட்டோம், தமிழை வளர்ப்பதற்கு பாதுகாப்பதற்கு தண்டவாளத்தில் தலை வைத்தோம் சொல்லக்கூடிய இவர்கள் 2024 உட்கார கொண்டு எல்லா வணிக வளாகத்திலையும் தமிழ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை எதையுமே செய்யாத இந்த திராவிட இயக்கம் முழுக்க டங்கிலீஷ் என்கிற ஒரு மனநிலைக்குள்ளே நம்ம மக்களை தள்ளிட்டாங்க. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அலைபேசி வந்த பொழுது நம்மளுடைய மொழிபெயர்ப்பு நம்ம செய்வதற்கு தமிழ் அந்த அடையாளம் கிடையாது. அப்போதைக்கு நம்ம டங்கிலீஷில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு முதல்ல அங்கே தான் நமக்கு தொடங்குது. ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் ஒன்று ஆங்கிலம் பயின்றோம், இல்லை தமிழ் பேசணும், தமிழில் எழுதணும் வைத்தோம்.
ஆனால் அலைபேசி என்கிற ஒரு விடயம் உருவாகும் பொழுது, அதை அறிமுகப்படுத்தும் பொழுது தான் நம்ம டங்கிலீஷ் என்கிற ஒரு வாதத்தை முன்வைக்க வேண்டிய தேவை வருது. அப்போ ஒரு செய்தியை பரிமாறிக்கொள்ளணும்னா அந்த டங்கிலீஷ் என்கிற ஒரு மொழி இன்றைக்கி பரவலாக இன்றைக்கி மாறிடுச்சு. அது ஒரு மொழியாகவே மாறிடுச்சு. ஆனால் அதிலிருந்து இன்றைக்கி நம்மளை மக்களை மீட்டு உருவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுல இந்த தமிழ் எழுத்தாணிகள் வந்த பிறகு தான் கொஞ்சம் பேர் வந்து என்னென்னா டங்கிலீஷில் எழுதுகிற கூட தவிர்த்து கொண்டு தமிழ்லேயே எழுதி குறுஞ்செய்திகள் அனுப்புறது, இது போன்ற உரையாடல்கள் இன்றைக்கி நம்ம நிறையா பார்க்க முடிகிறது. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் தமிழுங்கிறது அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. ஐயா சுபவீர பாண்டியன் நல்ல மனநிலையில் இருக்கிறாரா இல்லையாங்கிறத அவர் பரிசோதிக்கணும். ஏன் அப்படின்னா 4 தினங்களுக்கு முன்னாடி ஒன்றிய அரசாங்கம் பட்ஜெட் போடும்பொழுது சமஸ்கிருதத்திற்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. இப்போ சமஸ்கிருதத்துக்கு ஏன் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்குன்னா அந்த மொழி அவங்க வந்து வளர்க்க நினைக்கிறான். அந்த மொழிங்கிறது வேணும்னா ஆரிய கோட்பாட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த இயக்கங்கள் இந்த ஒன்றிய அமைச்சரை வந்து விரும்புது. அதன் மூலிமா பல மொழிகளை வந்து தேசிய இனங்களுடைய மொழிகளை அழிப்பதற்கும் அவர்கள் முயற்சி செய்கிறாங்க. அப்போது தமிழ் மொழியை விட சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு ஆரிய அரசாங்கம் தயாராக இருக்குது. 2 தினங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிடுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறையில் தமிழை விட சமஸ்கிருதம் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அதிகமாக கொடுக்கப்படும்னு. அப்போ இங்கே ஆரியம் ஒரு பக்கம் நிதி ஒதுக்கி சமஸ்கிருதத்தை வளர்க்க பார்க்கறது, திராவிடம் இங்கே சமஸ்கிருதத்துக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழர்களுடைய வரலாற்றை அழிக்க பார்க்கறது. ரெண்டத்துக்கு என்ன வித்தியாசம்? ஐயா சுபவீர பாண்டியன் போன்றவர்களை பச்சையாக போய் சொல்கிறார். பெரிய அயோக்கியத்தனம். மேடையில் கருஞ்சட்டை விருது வழங்கும் விழான்னு சொல்லி எப்படி இவ்வளோலாம் பச்சையாக போய் சொல்ல தெரியுது நமக்கே தெரியல. குறைந்தபட்சம் அந்த உங்களுடைய இதயங்கிறது ரத்தமும் சதையும் கொண்டதாக இருந்தால் ஐயா சுபவீர பாண்டியன் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்வதை தவிர்த்து கொள்ளணும். பச்சை அயோக்கியத்தனம். சமஸ்கிருதத்திற்கு எதற்காக பல கோடி ரூபாய் நிதி எங்கே கேட்கக்கூடிய இந்த திராவிட திருட்டு கூட்டம் தமிழ்நாட்டில் தொல்லியல் துறையில் எதற்கு சமஸ்கிருதத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க என்கிற கேள்வி இதுவரை யாரும் வைக்கலையே. திராவிடத்திற்கு ஆதரவாக வாடகையாக இருக்கக்கூடிய பல வலையொலிகள் சீமான் எது பேசினாலும் தவறு, எது சொன்னாலும் முரண்பாடு, எது சொன்னாலும் ஆரியத்திற்கு ஆதரவானது, எது சொன்னாலும் திராவிடத்திற்கு எதிரானது என்று எதிர்கருத்து சொல்லக்கூடிய கருப்பு சட்டைகள் ஒருத்தவர் கூட வாய் திறக்கல. எங்கள் ஐயா சுபவீர பாண்டியன் கூட வாய் திறக்கல. ஆனால் அவர் போய் என்ன சொல்கிறார்? தமிழை வளர்த்தோம்னு. தமிழை வளர்க்கல, தமிழை வளர்த்தோம்னு சொல்லிக்கிட்டு மற்ற மொழிகளை எல்லாம் நீங்கள் வளர்க்குறீங்க. தமிழ்நாட்டு தொலைக்காட்சியில் நீயா நானான்னு ஒரு தனியார் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் வந்து தமிழை பேசணும் அப்படின்னு ஒரு பக்கம், தமிழை விட எனக்கு பிடித்த எந்த மொழி வேணாலும் பேசலாம்னு ஒரு பக்கம். அவர்கள் முதன்மையாக மேற்கோள் காட்டுவது என்னென்னா, தமிழ் என்பது எங்களுக்கு பேசுகிறதுக்கு எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு பல பேர் சொல்கிறது அதுதான். தமிழில் பேசி நாங்கள் என்ன பண்ணுறோம், படித்தும் வேலை கிடைக்கல, அது பேசுறதுனாலே எங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லா மொழியிலையுமே நாங்கள் வந்து எடுத்துக்கொண்டு போவோம், எங்களுக்கு எந்த மொழி பிடிக்குதோ அந்த மொழியை நாங்கள் வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி அதிகமான கூட்டம் வந்து பேசுகிறாங்க. முக்கியமாக தமிழ் வேண்டாம் என்று சொன்னவர்கள் அனைவரும் இளைஞர் கூட்டமாக இருக்கிறது. தமிழ் வேண்டும், அதை வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாது என்று சொன்னவர்கள்லாம் ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி வந்த தலைமுறையாக இருக்கிறாங்க. அப்போ இந்த திராவிட இயக்கம் தமிழை வளர்த்திருக்கிறது என்றால் வளர்ப்பதற்காக அன்று போராடியது, ஆனால் அதிகாரத்திற்கு வந்த பிறகு வளர்த்ததா என்கிற கேள்விதான். போராடிய பொழுது உருவான தலைமுறை இன்னைக்கு தமிழ் வேண்டும் என்று அதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க, அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. ஆனால் அதிகாரத்திற்கு வந்த பிறகு இவர்கள் உருவாக்கிய ஒவ்வொரு தலைமுறையும், இவர்கள் வழிகாட்டிய ஒவ்வொரு தலைமுறையும் இன்னைக்கு தமிழ் என்பது வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போகிறாங்க. அப்படித்தான் இன்னைக்கு சூழல் இருக்கிறது. கூடுதலாக ஐயா சொல்கிறதே என்னன்னா, திராவிடத்திற்குள்ள தான் தமிழ் தேசியமே இருக்குது, திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு என்று சொல்வது முற்றிலும் தவறானது. திராவிடத்திற்குள் தான் தமிழ் தேசியமே இருக்குது அப்படிங்கிறார். ஆனால் தமிழ் தேசியம் பேசக்கூடிய நம்மளை பிரிவினைவாதிங்க சொல்கிறது, சாதி பேசுகிறோம்னு சொல்கிறது. திராவிடம்ங்கிறது இந்த மண்ணிற்கு தேவையான தத்துவம், தமிழ் தேசியம் என்பது ஆரியத்திற்கு ஆதரவான தத்துவங்கிறீங்க. அப்போ ஆரியத்திற்கு ஆதரவான ஒரு தமிழ் தேசிய தத்துவம் எப்படி திராவிடத்திற்கு உள்ளே இருக்கும்? என்னதை நீங்கள் சொல்ல வரீங்க? தமிழ் தேசியம் வேணும்னு சொல்ல வரீங்களா, வேண்டாம்னு சொல்ல வரீங்களா, இல்லை தமிழ் தேசியத்தினால எந்த ஆதரவு நிலைப்பாட்டின் மூலிமா என்ன லாபத்தை எடுத்துக்கொள்வதற்கு இது போன்ற கருத்துக்களை சொல்கிறீங்க? ஒரு உண்மையான அரசியலை சொல்லப்போனால் ஆரிய சித்தாந்தம்னு ஒன்று இருக்குல்ல, ஆரிய சித்தாந்தத்திற்கு 100% நம்ம எதிரானவர்கள். 100% மனித மாண்புக்கு, மனித இனத்திற்கு, உயிரினங்களுக்கே எதிரான ஒரு தத்துவம் கொண்டது தான். ஆனாலும் அவனிடம் ஒரு கொள்கையும் ஒரு தத்துவமும் இருக்குது. அவன் முற்றிலும் எதிரானவன் தான், ஆனால் அவனுக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது. நான் தான் இப்படி, நான் தான் ஆதிக்கம் செலுத்துவேன், நான் யாரையும் மதிக்க மாட்டேன், எனக்கு கீழே உள்ளவர்கள் அனைவரும் அடிமை தான் அப்படின்னு ஒரு மட்டமான ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் அது அவனுடைய கொள்கையாக இருக்கிறது. தமிழ் தேசியத்திற்கும் அதுபோல ஒரு கொள்கை இருக்கிறது, தத்துவம் இருக்கிறது. என் இனம், என் மொழி, என் வழிபாடு, என் கலாச்சாரம் அத்தனையும் என்னோட அதிகாரத்தின் மூலியமாக நான் திரும்ப பெற வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரு கொள்கை இருக்கிறது. ஆனால் இது இரண்டிற்கும் இடையில திராவிடம்னு ஒரு தத்துவம் இருக்குதுல்ல, அப்பட்டமான அயோக்கியர்கள். அவர்களால் எந்த ஒரு கொள்கையும் முன்னிறுத்த முடியாது, எந்த ஒரு கொள்கையும் அவர்களால் எடுத்துக்கொண்டு போய் இங்கே சண்டை செய்ய முடியாது. ஆரியத்திடம் போனால் சரணடைந்து விடுவார்கள், தமிழ் தேசியத்திடம் வந்தாலும் சரணடைந்து விட்டார்கள். இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, 1990 2002 வரைக்கும் திமுக கழகத்தை நான் விமர்சனம் செய்தவன். ஆனால் கலைஞர் அவர்களுடைய பெருந்தன்மையின் மூலியமாக சுபவீர பாண்டியன் நம்மளை விமர்சனம் செய்தானா?
இருக்கட்டும் பரவாயில்லை என்று சொன்னார். அந்த பெருந்தன்மை தான் என் கலைஞர் மீது ஒரு பற்று வர வைத்தது அப்படின்னு சொல்லி இன்னொன்னமோலாம் உருட்டி வச்சிருக்காப்புல மேடையில். ஐயா கருணாநிதி அவர்களை நீங்கள் எதற்காக விமர்சனம் செய்தீர்களோ, எதற்காக குற்றம் சாட்டினீர்களோ, அந்த குற்றங்கள் அனைத்தையும் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டதான்னு கேட்டால் கிடையாது. முழுக்க முழுக்க தமிழர்களுடைய வரலாற்றை அழிப்பதில் மிக தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாக இன்றைக்கி திராவிட இயக்கங்கள் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாமே அவர்கள் தமிழிட முன்னோர்களை விட இன்றைக்கி பெரியார் அவர்களையும் முன்னிறுத்தி, இன்றைக்கி திராவிட கொள்கைன்னு சொல்லக்கூடிய ஐயா கருணாநிதி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் முன்னிறுத்தி முழுக்க முழுக்க தமிழர்களுடைய அடையாளத்தை அழிக்கக்கூடிய வேலைகளில் அவர்கள் இறங்க போகிறாங்க. திராவிடம் சித்தாந்தம்ங்கிறது நேர் எதிராக சொல்லப்போனால் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானது, ஆரியத்திற்கு ஆதரவானது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனையோ ஆய்வாளர்கள் நிரூபித்து காட்டியிருக்காங்க. திராவிடம் என்பது ஆரியத்திற்கு ஆதரவானது தான். அது ஆரியத்தினுடைய கை குழந்தை, கை பாவை, இன்னொரு முகம்தான் திராவிடம். ஆரியத்தால் சாதிக்க முடியாத அத்தனை திட்டத்தையும் தமிழ்நாட்டில் திராவிடம் சாதித்து கொண்டிருக்கிறது என்பதுதான். அதனால் திராவிடம் என்பது இதற்கு மேலேயும் தமிழர்களுடைய அடையாளம் என்றோ தமிழர்களுக்கான வழிகாட்டி என்றோ உருட்டுவதை முதலில் நிறுத்தி கொள்ளுங்கள். அறிவாலயத்தின் ஒட்டுத்துண்ணி என்று உங்களை நீங்களே அறிவிப்பு செய்து கொண்டதில் உண்மையிலே மற்றற்ற மகிழ்ச்சி தான். ஏன்னா இனிமேல் நாங்கள் சொல்லும்போது அதை யாரும் தடுக்க முடியாது, புகார் சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் ஐயா சுபவீர பாண்டியனே அதைத்தான் சொல்லியிருக்காரு. அப்போ அவருடைய அடையாளத்தை நாங்கள் முன்மொழிகிறோம், வழிமொழிகிறோம், மனதார ஏற்றுக்கொள்கிறோம். உண்மையிலேயே ஐயா சுபவீர பாண்டியன் இன்னும் பலரும் திராவிடத்தினுடைய ஒட்டுத்திண்ணிகள் தான்.